பச்சை குத்துனா அப்படி புண்ணாகி காய்ச்சல் வந்துடும். அப்படி உஷா உஷான்னு புலம்பிகிட்டே இருப்பான். உஷா அப்போ தான் வந்து பார்த்துருவான், எதை நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்கான் போல அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இரவில் சந்திப்பாங்க 2 பேரும். சந்தித்த உடனே அந்த லவ் அவள் ஏற்றுக்குவான். ஏற்றுக்கிட்டா இவன் எவ்வளோ நாள் எவ்வளோ வெறியில் இருந்திருப்பானா அந்த ஒரு சீன்லேயே புரியுதா? உஷா மேலே இவன் எவ்வளோ தூரத்துக்கு என்னன்னா பண்ணணும்னு நினச்சானோ அதை எடுத்தாரா கட் பண்ணாரான்னு தெரில. அதுதான் டைரக்ஷனுங்க, புரியுதா? அந்த இதில் வந்து என்னன்னா கங்கா இறந்துட்டாப்புல பாருங்க, அந்த கேரக்டர் எப்படி உருவாக்கியிருக்காரு பாருங்க, புரியுதா உங்களுக்கு? காய போட்டு ஒருத்தனை அவள் பேச மாட்டாளா பார்க்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏங்க விட்டு உன்னை ரொம்ப தள்ளி அவள் கிடைக்கவே மாட்டான்ற ரேஞ்சுக்கு தள்ளி கொண்டு போய் திடீர்னு விட்டா அப்படி இருக்கும். ஜல்லிக்கட்டு காளையை வந்து அந்த இதுலேருந்து திறந்து விடாங்க வாடி வாசல்ல, புரியுதா? அது கிடைக்கிறவன பூரா குத்தி தள்ளும் பாருங்க. அந்த நீங்க அந்த காட்சி நீ கட்டாயம் அந்த படம் பார்க்கணும். இல்லை நான் பாருங்க, பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். கடைசியில் இந்த லவ் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்கிடும். அது ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா மலையில் நினைய விட்டு தேனில் நெல்லிக்காய் ஊற விட்டு வைப்பாங்க, தெரியுமா? பார்த்தீங்களா நீங்கள்? அப்போ அந்த படத்தில் என்னன்னா ராதாரவி தங்கச்சி தான் நளினி. அதை லைட்டாக ஹிண்ட் பண்ணார். யார்? ஒரு வில்லனா நடித்திருக்கேன், எனக்கு ஒரு காட்சி கூட இல்லாம ஏன் தங்கச்சி ரோல்லையே போட்டு அவளை நாசப்படுத்துறதா கண்ணாடியை பார்க்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசாம போயிட்டாப்புல. அந்த படத்துலயே அவர் தங்கச்சி அந்த கட்டடிப்பு பாளைய பாட்டெல்லாம் வந்து அன்னைக்கு யங்ஸ்டர் வந்து இது பண்ணி போட்ட பாட்டு, அது கட்டி போட்ட பாட்டு. அது போக நீங்கள் வந்து உயிரிழர் உஷாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனும் வந்து நீங்கள் கண்ணில் ஒத்திக்கலாம். அதில் சில சீன் இருக்கும், அதை கண்ணில் ஒத்திக்கிறாங்க, டேஞ்சர் ஆயிரும். அது வந்து ஒரு மாதிரி. ஆனால் படம் வந்து கலகலன்னு போகும். இல்லைண்ணா இப்போ ட்ரெய்லர் பார்த்தா ராதாரவி சூப்பராக நடிச்சிருப்பாருங்க. ராதாரவி யங்ஸ்டர் நல்லா ஒரு மாதிரியான லுக்காக இருப்பாப்புல, வில்லன்லேயே ஒரு மாதிரியான லுக்காக இருப்பாப்புல, அழகாக. டிஆரோட டைலாக்கை வந்து ராதாரவி பேசினார்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும், புரியுதா? அந்த மாதிரி ஒரு வித்தியாசம். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நான் சஸ்பென்ஸை சொல்லிடக்கூடாது. நீங்கள் படத்தை கண்டிப்பாக, ஏன்னா இப்போ இந்த February 14 வந்து இது வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே, இதுக்கு இடையில வந்து இன்னொரு விஷயம். ஆமாம், இந்த மாதிரி காதல் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. ஆனால் உண்மையிலே காதல் அதுதான். காதல்ன்றது காமம் கலந்தது தாங்க காதல். எதுவும் காதல் சும்மா இந்த பார்க்குற கண்ணால் பார்க்குறேன் காதலைக்காரன் பூரா பொய் தான். காதல்ன்றது காமத்தை கலந்துருக்கு. அதை ரசமாக புழிஞ்சு ஜூஸாக கொடுத்தவர் டிஆர் தான், புரியுதா? அந்த காலகட்டத்தில் அவர் வந்து தொடமாட்டார் எந்த பொண்ணையும், ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டார். அந்த ஷார்ட் வச்சுட்டு அங்கிட்டு போயிடுவாராம். அப்போ எவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பாருங்க அந்த ஷாட்டு. இப்போ டே கங்கா வாடா அப்படின்னு, வாடா புடிடா, கட்டி புடிடா, அவளை இன்னும் புடிடான்னும் போது கங்கா வந்து பிடிச்சி அதில் ஒரு சீனில் வந்து நாங்களே கத்தியிருக்கோம். எப்படின்னா அந்த நீங்கள் கட்டாயம் படம் பாருங்கள், அதில் சீனு மட்டும் தான் சொல்கிறேன், கதையை சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இதாக. அதில் முக்கியமான ஒரு சீனை சொல்கிறேன். கங்கா லவ் பண்ணிகிட்டே இருப்பான், லவ் பண்ணி அப்படியே உருகுவான் நளினி மேலே. ஆனால் நளினி வந்து தூக்கி எறிஞ்சிக்கிட்டே இருப்பான். சி நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்துவான். நளினி வந்து ஒரு பெரிய பேரழகி அந்த படத்தில். ஆனால் உண்மையிலே அழகுனா நளினி அந்த அளவுக்கு அழகு அந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா. சரி, ஒன்று இப்போ என்ன பார்த்தீங்க அப்படின்னா நளினி வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப கங்கா இறங்கி அவளுக்கு உயிரை கொடுக்குற அளவுக்கு போயிடுவான். அதுக்கு முதல் கட்டமாக டூர் போவாங்க. டூர் போகும்போது என்ன பண்ணுவான், கையில் பச்சை குத்திடுவான். உஷான்னு பச்சை குத்துனா அப்படி புண்ணாகி காய்ச்சல் வந்துடும். அப்படி உஷான்னு புலம்பிகிட்டே இருப்பான். அந்த வாத்தியார் பார்ப்பான், என்னடா லூசு பையன் நம்ம புலம்புறானேன்னு கிட்ட போய் பார்த்தா கையில் பச்சை கொடுத்தோன்னே வாத்தியார் ஷாக் ஆயிரும். ஐயோ உஷா பேரை குத்திட்டான் அப்படின்னா பெரிய இஷ்யூ ஆயிரும்ல காலேஜில். அந்த காலேஜ் இப்போ மாதிரிலாம் கிடையாது. இப்போ மெசேஜ் அனுப்பணுமா ஈஸியாக போனோமா, இப்போ எங்கே காலேஜ் போகிறாங்களா எங்கே போகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. சாயந்தரமாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ வந்து பேட்டரி முடிச்சிருந்து இதாகிடுது. அப்போல்லாம் அப்படி இல்லை, உஷான்னு பேர் எழுதுகிறப்பயே காய்ச்சல் வந்துடும். காய்ச்சல் வந்தால் உஷா அப்போ தான் வந்து பார்த்துருவான், எதை நம்ம மேலே இவ்வளோ உயிராக இருக்கான் போல அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே இரவில் சந்திப்பாங்க 2 பேரும். சந்தித்த உடனே அந்த லவ் அவள் ஏற்றுக்குவான். ஏற்றுக்கிட்டா இவன் எவ்வளோ நாள் எவ்வளோ வெறியில் இருந்திருப்பான்னு அந்த ஒரு சீன்லேயே புரியுதா? உஷா மேலே இவன் எவ்வளோ தூரத்துக்கு என்னன்னா பண்ணணும்னு நினச்சானோ அதை எடுத்தாரா கட் பண்ணாரான்னு தெரில. அதுதான் டைரக்ஷனுங்க, புரியுதா?
அந்த இதில் வந்து என்னன்னா கங்கா இறந்துட்டாப்புல பாருங்க. கங்காவோட ரோலை எப்படி, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூஸ்லி படத்தில், ப்ரூஸ்லி படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ப்ரூஸ்லி பிக் பாஸ் பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் வந்து ஒரு, அதாவது எப்படின்னா இது வந்து பெப்பு ஏற்றுறேன். இப்போல்லாம் என்னங்க சும்மா வைரல் மயிருன்னு சொல்லி என்னத்தையும் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி யோசிச்சுட்டு பாருங்க அவனை, அந்த கேரக்டர் எப்படி உருவாக்கியிருக்காரு பாருங்க. புரியுதா அவங்களுக்கு? காய போட்டு ஒருத்தனை அவள் பேச மாட்டாளா பார்க்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஏங்க விட்டு உன்னை ரொம்ப தள்ளி, அவள் கிடைக்கவே மாட்டான்ற ரேஞ்சுக்கு தள்ளி கொண்டு போய் திடீர்னு விட்டா அப்படி இருக்கும். ஜல்லிக்கட்டு காளையை வந்து அந்த இதுலேருந்து திறந்து விடாங்க வாடி வாசல்ல. புரியுதா? அது கிடைக்கிறவன பூரா குத்தி தள்ளும் பாருங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த காட்சி நீ கட்டாயம் அந்த படம் பார்க்கணும். இல்லை பாருங்க, பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும். ஏன்னா அதை நீங்கள் இப்படி காமெடியாக சிரிச்சிடலாம் பார்க்குற, சீரியஸாக பார்க்க. நாங்கள் சீரியஸாக பார்த்தவங்க அந்த படத்தை. புரியுதா? நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் வந்து அந்த காதலுக்கு அப்படியே மயங்கிடுவாங்க. யங்ஸ்டர்ஸ்லாம் செத்துருவாங்க. அது போக உணர்ச்சி வசப்பட்டு அந்த படத்தில் என்ன தெரியுமா, நீங்கள் அந்த காட்சியை நீங்கள் பாருங்கள். பார்க்கும்போது என்ன ஆகும்னா, தியேட்டரில் உட்காந்துக்கலாம் கத்துவான், டே போதும்டா விடுறா அவளை விடுறான். அப்போ எந்த அளவுக்கு காதலை அங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்காரு பாருங்க. அந்த அதாவது என்னென்னா, அன்னைக்கு கூட நல்லி அந்த படத்துக்கு வந்தாப்புல, ஃபங்க்ஷனுக்கு வந்தாப்புல, வரும்போது கண் கலங்கிட்டாப்புல. ஏன்னா அந்த பழைய ஞாபகங்கள், அந்த படத்தோட டைரக்ஷனு, இவரோட டிஆரும் அழுதாரு, ராதாரவி பாதியில் எந்திரிச்சு போயிட்டார். ஆமாம், அது ஒரு, ஏன்னா அதுக்கு மேலே அவர் எதுவும் இருக்க முடியாது, பேச முடியாது. ஏன்னா அவர் இல்லாத சீனு. புரியுதா? அப்போ அந்த படத்தில் என்னன்னா, ராதாரவி தங்கச்சி தான் நல்லி. அதை லைட்டாக ஹிண்ட் பண்ணார். யாரு? ஒரு வில்லனா நடித்திருக்கேன், ஒரு எனக்கு ஒரு காட்சி கூட இல்லாம என் தங்கச்சி ரோல்லையே போட்டு அவளை நாசப்படுத்துறதா என் கண்ணாடியை பார்க்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசாம போயிட்டாப்புல. அந்த படத்துலயே அவர் தங்கச்சி கங்கா வச்சு நாசப்படுத்திடுவான் காதல்ன்ற பேர்ல. அந்த இளைஞர்களுக்கு அதுதானங்க வேணும். ஆமா, இப்ப வேற மாதிரி பண்றேன். ஆனா இப்ப தெரியுது ராதாரவி ஏன் பாதியிலே எரிஞ்சு போடாது. அது தெரியல. இருந்த அந்த கோபம் என்ன, ஏன்னா ராதாரவி தங்கச்சி ரவுடின்னு காட்டுறீங்க, அவரை வந்து நெருங்கவே முடியாது. மிகப்பெரிய ஆள் ராதாரவி, பவர்ஃபுல்லான அந்த ஊர்ல. அது இளைஞர் பூரா பயப்படுவாங்க. அல்ல கை வேற 2 பேர் இருப்பாங்க. எவ்வளவு வேணாலும் ராதாரவி தூக்குவாப்புல. ட்ரேடர்ல பார்த்தா கவுண்டமணிலாம் இருக்காரு, இருக்காப்புல. கவுண்டமணி, எஸ்.எஸ். சந்திரன், அவங்க அந்த எச்சியக்காரி துப்புவாங்க. அதான் அந்த ரைட்டு லெஃப்ட். ஓ, அப்போ வந்து என்ன ஆகுனா, ராதாரவிக்கு எவ்வளோ வெறி இருக்கும் பாருங்க அந்த கேரக்டரில். நம்ம ஊரில் உள்ள பிகர்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம தங்கச்சின்னு ஒன்று காமிச்சு அதை கூட்டு போய் இப்படி நாசப்படுத்திட்டானே இந்த கங்கா, எவ்வளோ கோவம் வரும். புரியுதா உங்களுக்கு? லவ் பண்ணுறத கூட ஏற்றுக்குவாங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது ஒரு அண்ணனுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் நமக்கு நல்லாயிருக்கும். இளைஞர்களுக்கு வந்து என்னென்னா, அந்த காலத்தில் கல்லூரி படிக்க மாணவர்களுக்கு என்ன லவ்யா ஆஃப் வரைக்கும் இப்படி தள்ளி வச்சுட்டே இருப்பேன். நீங்கள் வந்து ப்ரூஸ்லி படத்தில் அந்த டைம் வந்து பிக் பாஸ்ன்னு ஒரு படம், நீங்கள் அதை திருப்பி பாருங்கள் நான் சொன்னதுக்கப்புறம். பிக் பாஸில் ப்ரூஸ்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நடுத்தர வர்க்கத்தில் நல்லி இருக்கா? நல்லி இல்லை இல்லை, அதில் ஒரு நல்லி இருக்குது. பிக் பாஸில் ஒரு நல்லி இருக்குது, சொல்கிறேன். பிக் பாஸ்லேயும் இருக்கு நல்லி கேரக்டர் ஒன்று இருக்குது. ஆனால் பேர் வேறு, சைனீஸ் பேர். அதாவது என்னென்னா, ப்ரூஸ்லி வந்து ஒரு சாதாரண வீட்டிலேருந்து வராப்புல, ரொம்ப எவனே அடித்தாப்புல கொன்றுவாப்புல. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆள். அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, சைனாவில் வேறு ஒரு ஊருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஐஸ் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறாங்கன்னு வேலைக்கு அனுப்பி விட்ருவாங்க. பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டாயம் நீங்கள் பாருங்கள். பிக் பாஸ்லாம் மாதிரிலாம் ஒரு ஒரு படம், ஹீரோயிசத்தை பில்டப் பண்ணுற படம். இன்டர்வல் வரைக்கும் ப்ரூஸ்லி சப்பையாக சுற்றிட்டு இருப்பார். ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பவர். ஒரு ப்ரூஸ்லியே இன்டர்வல் வரைக்குமே ஒன்றும் இல்லை, ப்ரூஸ்லியை வச்சு தான் இன்டர்வல் வைப்பாங்க. ப்ரூஸ்லியை வந்து ஒரு தாயத்தை கட்டி விட்டுருப்பாங்க, மந்திரிச்ச தாயத்தை. இந்த தாயத்தை வந்து எடுத்துட்டா தான், இப்போ கட்டிட்டான்னா அமைதியாயிடுவான். இந்த அவங்க அம்மா சத்தியம் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இவ்வளோ இந்த தமிழ் சினிமா ஃபுல்லாக ஓடிச்சு. ஆமாம், இந்த தாயத்தை வந்து பத்திரமா பார்த்துக்கப்பா, அது யாரையும் தொடக்கூடாது, யாரையும் நீ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்புவாங்க. ஐஸ் ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்ப்பாப்புல. சொந்தக்கார ஆட்கள், அவங்க ஊர் ஆட்கள், 2 பிள்ளைங்கள்லாம் இருக்கும், 4 பசங்க இருப்பாங்க, எல்லாம் வேலை பார்ப்பாங்க. அங்கே வந்து ஐஸ் ஃபேக்ட்ரியில் ப்ரௌன் சுகர் கடத்துவாங்க. அதை இவங்க சொந்தக்காரர் பார்த்துருவார். புரியுதா? பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா,
அந்த ரவுடி கும்பல் ஒன்று இருக்கும், அந்த வில்லனோட ரவுடி கும்பல் வந்து இவங்கள போட்டு அடிக்க, இவங்களும் சண்டை போட்டு இவங்க செம அடி வாங்கிடுவாங்க. யார்? ப்ரூஸ்லி சொந்தக்காரங்கெல்லாம். ப்ரூஸ்லி வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாம் காயம் போட்டிருப்பாங்க. என்ன ஆச்சுன்னா அங்கே இந்த மாதிரி பண்ணிட்டான்னொடனே இப்படி இருக்கும். திருப்பி அடுத்த நாள் வேலைக்கு வருவாங்க. வேலைக்கு வந்தால் ப்ரூஸ்லி பாட்டுக்கு நின்றுருப்பாப்புல, இவங்க சண்டை போட்டிருப்பாங்க திருப்பியும். யார்? இவங்க சொந்தக்கார 3 பேர் ஆம்பளைங்க, ஃபேக்ட்ரியில் இருக்க ரவுடிகள் வந்து இவங்கள போட்டு அடிக்க குங்ஃபு ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தர் விழுந்து என்ன பண்ணுவான்னா ப்ரூஸ்லி மேலே விழுந்து தாயத்தை அத்துக்குடுவான். போச்சு. அப்போ ஒரு சவுண்டு கொடுப்பாப்புல பாருங்க ப்ரூஸ்லி, அவ்வளோ நேரம் அப்படின்னு கொடுப்பாப்புல. எனக்கு அந்த சவுண்டு காதில் கேட்குதா? கேட்டவுடனே எல்லாமே பயந்துருவாங்க. ஒவ்வொருத்தனும் ஒரே அடி தாங்க, எல்லாத்தையும் காலி பண்ணி விட்டுருவோம். அப்போ தான் வந்து என்னன்னா, ஆமாம், அப்போ தான் வந்து இந்த படம் பார்க்குறனால பார்ப்பான், என்ன இவ்வளோ சாஃப்டாக இருந்தார், ஒவ்வொரு அடியும் வந்து ஒரே அடியில் செத்துருவாங்க அந்த பவரை கடை. ஓ, இதை தான் எதையோடு ஒப்பிடுறீங்கன்னா இதுதான் கங்கா கேரக்டர். ஆமாம், இதில் வந்து என்ன பண்ணுறாருன்னா கங்கா வந்து அமைதியாக ஒரு படி மேலே இருக்கீங்க. இல்லை கங்கா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி அமைதியாக சோகமாக சோம்பி போயே இருப்பாப்புல. இந்த பையனா இப்படிலாம் பண்ணுறான்ற மாதிரி. ஆனால் அந்த பையன் எவ்வளோ காமத்தை உள்ளே வச்சுருக்கான்றது எப்போ தெரியும்னா, அந்த லவ்வை நளினி ஏற்றுக்கிட்டப்ப அங்கேயே அவளை முடிச்சிடுவாங்க. நான் ரியல் கேரக்டரை சொல்லலை, அந்த உஷா கேரக்டர். அதுக்கு ஒரு அதில் தான் டி ராஜேந்திரன் அங்கே தான் நிற்கிறாருன்னு பேக்ரவுண்டில் ஒரு கோரஸை போட்டிருப்பாப்புல, லா 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 லா. அது கேளுங்களேன். அதுக்கும் அந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே மயங்கிடுவீங்க, திருப்பி நீங்கள் லவ் பண்ணணும் போல தோணும். அந்த மாதிரியான ஒரு சீன் அது. பிப்ரவரி நாசப்படுத்திடுவாப்புலங்க உஷா, நாசங்க அதோட. அதுக்கப்புறம் உஷா வந்து பார்த்தீங்கன்னா 6 ஃபிகராக மாறி காலேஜ் போயிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா, அது குளிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு இது ரெடி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நீங்கள் பாத்டப் எப்படி குளிப்பீங்க, நீங்கள் அமெரிக்காவில் கூட ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ஏறி குதிச்சு உள்ளே குதிச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக நுறையாக இருக்கும். இங்கிலீஷ் படத்தில் பார்த்துருக்கலாம். இப்போ பாத்டப் எல்லா வீட்லேயும் போய் வந்துருச்சு, இப்போ அந்த மாதிரி வந்துச்சு. இவர் என்ன பண்ணுவார்னா மயில மாதிரி ரெடி பண்ணி அது கிறகம் போய் குளிச்சுட்டு காலேஜுக்கு போகிறது உடனே குளிக்காது, பாட்டெல்லாம் பாடி ஒரு 1/2 மணி நேரமாக குளிக்கும் பார்த்துங்க. அந்த மயிலுக்குள்ளே குளிச்சு அது ஒரு சீன் பாட்டை போட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, ஒரு காலேஜ் பொண்ணாக ஆஃப் பாவாடை போட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனாக காட்டுவார், ஒரு திமிர் பிடிச்ச ஒரு பெண்ணாக காட்டுவார், யாருக்கு அடங்காத ஒரு பெண்ணாக காட்டுவார். கடைசியில் இந்த லவ் வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்கிடும். அது ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா மலையில் நினைய விட்டு தேனில் நெல்லிக்காய் ஊற விட்டு வைப்பாங்க தெரியுமா, பார்த்தீங்களா நீங்கள்? இல்லைங்க, கேள்விப்பட்டீங்களா? இந்த இதில் காதி வஸ்திராலயத்தில் காந்திய இதில் மட்டும்தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. தேனில் பூண்டை ஊற போடுவாங்க, இஞ்சி ஊற போடுவாங்க. அது ஒரு மாதம் ஊறினதுக்கப்புறம் அந்த பாட்டில் இருந்ததுன்னா பயங்கர ரேட்டுக்கு புரியுதா? அந்த ஸ்டைலுக்கு போயிடும். ரோட்டில் ஸ்கூல் வாசலில் வைக்கிற நெல்லிக்காய்க்கு வேல்யூ கிடையாது, புரியுதா அவங்களுக்கு? அது சின்ன பிள்ளைங்களாம் ஒரு 5 காய் வாங்கி தின்னுட்டு போயிடும். அதே நெல்லிக்காயை கொண்டு போய் என்ன பண்ணுவார்னா ராஜேந்தர் தேனில் ஊற போட்டுறாரு 1 மாதத்துக்கு, அதோட வேல்யூ மாறிடும். இதுதான் அவருடைய காதல் ரசம் சொட்ட சொட்ட படம்.